ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட தலைப்பு சனி பார்த்த இடம் கெடுமா என்கின்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்று செய்வதன் மூலமாக என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். நன்றி. இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம். சனி பார்த்த இடம் கெடுமா என்கின்ற தலைப்பு. பொதுவாகவே எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, குரு பார்த்தால் நன்மை, குரு பார்த்தால் கோடி புண்ணியம், சனி பார்த்தால் தீது, சனி ஒரு பாவகிரகம், குரு ஒரு சுபகிரகம், சனி பார்வை எப்பொழுதும் கெடுக்கும், சனி பார்த்த இடம் நாசம், சனி ஒரு நயவஞ்சகன், குள்ளநெறி சம்பந்தமான ஒரு பண்பு காரணமானவன். இப்படி சனியை பற்றியான கடுமையான கெடுபலன்களையே இந்த ஜோதிட சித்தாந்தத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நவகிரகங்களையும் இயற்கையான சுபகிரகங்கள், இயற்கையான பாவர்கள் அப்படின்னு பிரிக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் குரு முழுமையான சுபர், சுக்கிரன் முக்கால் பங்கு சுபர், இப்படி நம்ம பிரிக்கிறோம். செவ்வாய், சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் பாவர், இயற்கை பாவர்கள் அப்படி பிரிக்கிறோம். இதை நம்ம ஜோதிடத்தில் கொண்டு வரவே கூடாது. இயற்கை சுபர்கள் என்பது வேறு, இயற்கை பாவிகள் என்பது வேறு, லக்ன சுபர்கள் என்பது வேறு, லக்ன பாவிகள் பகைவர்கள் என்பது வேறு. ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அந்த ஒரு கிரகம் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா என்பது பேஸ்டு ஆன் தி லக்னம், லக்னத்தை பொறுத்து அமையும். சரிங்களா? எல்லாமே லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. லக்னம் என்பது உயிர், பிறந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கப்படுகின்ற ஒரு அமைப்பு எதுனா அந்த லக்னம். அப்போ என்ன லக்னம், அந்த லக்னத்திற்கு சனி நண்பரா பகைவரா, சனி அந்த லக்னத்திற்கு சுபரா யோகரா, இதை பொறுத்து தான் சனியினுடைய பார்வையானது கெடுபலன்களை தருமா தராதா, சனி பார்த்த இடம் பாழ்படுமா என்பதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிதுனம் கன்னி, துலாம் ரிஷபம், மகரம் கும்பம், இந்த 6 லக்னங்களுக்கும் சனி நண்பர். இங்கே பாருங்களேன், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், ரிஷப லக்னம், கும்ப லக்னம், மகர லக்னம், இந்த 6 லக்னங்களுக்கும் சனி நண்பர். மகரம் கும்ப லக்னத்திற்கு அதிபதியே சனி பகவான். துலா லக்னத்திற்கு முதல் தரமான யோகத்தை தருகின்ற கிரகம் சனிதான். துலா லக்னத்திற்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம், ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியாகிறார். அப்போது துலா லக்னத்திற்கு மற்ற அனைத்து கிரகங்களை விட முதல் தரமான யோகத்தை செய்பவர் யாருன்னா சனி பகவான் தான். அதே மாதிரி ரிஷப லக்னத்திற்கு அவர் 9 மற்றும் 10 கூடிய தர்ம கர்மாதிபதி. 9ஆம் இடம் என்கின்ற திரிகோணத்திற்கும் 10ஆம் இடம் என்கின்ற கேந்திரத்துக்கும் அதிபதியாகிறார். அப்போ ரிஷபம் துலா லக்னக்காரருக்கு சனி பகவான் முதன்மையான யோகர், நண்பர். சரிங்களா? அதே மாதிரி மிதுன லக்னத்திற்கு அவர் 9ஆம் பாவாதிபதி. 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் பெற்றாலும் கூட திரிகோணத்துக்கும் அவர் அதிபதியாக இருப்பதனால் லக்னாதிபதி புதனுக்கு அவர் நண்பர். அதே மாதிரி கன்னி லக்னத்திற்கு 5 மற்றும் 6 கூடிய கிரகம் சனி பகவான். கன்னி லக்னத்திற்கு 5ஆம் பாவாதிபதி திரிகோணாதிபதி சனி, 6 கூடையவரும் சனிதான். அவர் திரிகோணத்துக்கும் அதிபதியாக வருவதனால் லக்னாதிபதியை நண்பராக கருதுபவராக இருப்பதனால் கன்னி லக்னத்திற்கு சனி ஒரு சுபர். மகரம் கும்ப லக்னத்திற்கு அவரே அதிபதி. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைய தலைப்பு என்ன, சனி பகவான் பார்த்த இடம், பார்க்கின்ற பார்வை தீய பலன்களை தருமா, பார்க்கின்ற இடத்தை பாழ்படுத்துமா அப்படின்னா எப்படி படுத்தும்? சரிங்களா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு.
துலா லக்னம். துலா லக்னத்திற்கு இப்போ தான் சொன்னேன், சனி முதல் தரமான யோகாதிபதி, நன்மை செய்ய கடமைப்பட்டவர். சரிங்களா? இந்த சனி 4 மற்றும் 5ஆம் பாவாதிபதி லக்னத்தில் உச்சபலம் அடைகிறார். நிச்சயமாக சனி திசை வருகின்ற காலகட்டத்தில் 4ஆம் இடத்து ஆதிபத்தியத்தையும் 5ஆம் இடத்து ஆதிபத்தியம் வலுத்து செய்வார். சனி எந்தெந்த இடங்களை பார்க்கும்? 7ஆம் இடத்தை பார்க்கும். தன்னுடைய 3ஆம் பார்வையால் லக்னத்திற்கு 3ஆம் இடத்தை பார்க்கும். 10ஆம் பார்வையால் லக்னத்திற்கு 10ஆம் இடமான கடகமனையை பார்க்கும். அப்போ சனியினுடைய 3, 7, 10ஆம் பார்வை நிச்சயமாக கெடுக்காது. ஏன்னா இந்த லக்னத்துக்கு அவர் சுபர், 4 மற்றும் 5ஆம் பாவாதிபதி லக்னத்தில் அமர்கிறார், உச்சபலம் அடைகிறார். அப்போ நிச்சயமாக இவர் இந்த லக்னத்தில் அமர்ந்து சனி பார்க்கின்ற 7, 7, 3, 10ஆம் இடங்கள் தீமைகளை தராது. ஆனால் சனியினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக மெதுவானது, மந்தமானது. சரிங்களா? எதையுமே மெதுவாய் செய்கின்ற ஒரு கிரகம் சனி. ஆனால் சனியினுடைய பார்வை இப்போ 7ஆம் இடத்தோடு தொடர்புள்ள சனி இருப்பதனால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்துமா அப்படின்னா, சனியினுடைய பார்வை 7ஆம் இடத்தின் மீது விழுந்தாலும் அங்கே திருமண வாழ்வில் பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவர் லக்னத்திற்கு 5ஆம் பாவாதிபதி, திரிகோணாதிபதி. 5ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தை பார்க்கிறார். தன்னுடைய விருப்பம் போல, தன்னுடைய எண்ணம் போல மன வாழ்க்கை அமையும். திருமணத்திற்கு அப்புறம் சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பார். நிச்சயமாக உச்சம் பெற்ற சனி லக்னத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது திருமண வாழ்க்கை நிச்சயமாக பாதிக்காது. 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது செய்கின்ற தொழில் பாதிப்படையுமா? பாதிப்படையாது. சனி ஒரு தொழில்காரகன். அவர் உச்சபலம் என்பது சனியினுடைய காரகத்துவம் அங்கே மேலங்கும். இப்போ கடுமையான உழைப்பாளி. சரிங்களா? இரும்பு, எந்திரங்கள், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வகைகளில் அவர் தொழில் செய்வார். நிச்சயமாக சனி திசை வரும் பொழுது அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பழைய பொருட்கள், பழைய வண்டி வாகனங்கள், டிராவல்ஸு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான ரா மெட்டீரியல், இந்த மாதிரி பொருட்களை வாங்கி விநியோகம் செய்யும் பொழுது, பழைய பொருட்களை வாங்கி விநியோகம் செய்யும் பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார். சப்போஸ் இங்கே சுக்கிரனும் இணைந்திருக்குன்னு வச்சுக்கிங்க, சூப்பர். துலா லக்னம், லக்னத்தில் சனி உச்சம், லக்னாதிபதி ஆட்சி. இந்த காலகட்டத்தில் சனி சுபத்துவம் அடைகிறார். அப்போது சனி சுக்கிரனுடைய இணைவு நிச்சயமாக சனிக்கு பலப்படுத்தும், சனியினுடைய பார்வையை பலப்படுத்தும். சனி பார்க்கின்ற இடங்கள் நிச்சயமாக தீமை தராது. சரிங்களா? மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ மேஷ லக்னம். மேஷ லக்னத்திற்கு சனி யாரு? 10 மற்றும் 11ஆம் பாவாதிபதி. லக்னாதிபதி செவ்வாய்க்கு சனி ஒரு வகையில் பகை கிரகம். அப்போ 11ஆம் பாவாதிபதி பாதகாதிபதியும் கூட. சரலக்னங்களுக்கு 11ஆம் பாவாதிபதி பாதகாதிபதி. மேஷம், கடகம், துலா, மகர லக்னங்களுக்கு 11ஆம் இடம் பாதகம். அப்போ பாதகாதிபதியாக சனி வருவதால், லக்னாதிபதி செவ்வாயை பகைவராக எண்ணுவதால், இந்த லக்னக்காரர்களுக்கு தான் சனியினுடைய பார்வை கெடுதல். சரிங்களா? இப்போ 11ஆம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்குது. சனியினுடைய பார்வை லக்னத்துக்கு இருக்குது. சனியினுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்குது. சனியினுடைய பார்வை லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்கு இருக்குது. அப்போ சனி 3, 7, 10ஆம் பார்வையால் லக்னம், 5 மற்றும் 8ஆம் இடங்களை பார்க்கின்றார். இப்போதான் தப்பு. சனியினுடைய பார்வை எப்பொழுது தீமை அப்படின்னு சொன்னால், மேஷ லக்னம் போன்ற லக்னங்களுக்கு மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் போன்ற இந்த 6 லக்னங்களுக்கும் சனியினுடைய பார்வை சற்று தீமைகளை தருவதாக இருக்கும். சரிங்களா? என்ன லக்னம்? சனி எந்தெந்த லக்னங்களுக்கு சுபரா வருகிறாரோ அந்த லக்னக்காரர்களுக்கு சனியினுடைய பார்வை நிச்சயமாக தீமைகளை தராது. சனி ஒரு இயற்கை பாவிங்கிறது ஒரு பக்கம். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்னத்தை பொறுத்து தான் அவர் சுபரா அசுபரா அப்படின்னு தீர்மானிக்கணும் மொழிய இயற்கை சுபர் இயற்கை பாவி என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரிங்களா? ஓகே.
இப்போ மேஷ லக்னத்திற்கு சனி ஒரு பாவகிரகம், அவர் பாதகாதிபதி. இந்த சனி பகவான் எங்கிருந்து எந்த இடத்தை பார்த்தாலும் சற்று அந்த இடம் கெடும். சரிங்களா? சப்போஸ் இந்த 11ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் லக்னத்தை பார்க்கும் பொழுது ஜாதகரை மந்தமாக்குவார். ஜாதகருக்கு மனநோய் உண்டாகும், குழப்பவாதி, எதிலையும் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது, இன்ஆக்டிவாக இருக்கிறது. மேஷ லக்னம் ஆக்சுவலி செவ்வாயோடைய லக்னம். அப்போ செவ்வாயோட குணங்கள் அவர்கிட்ட இருக்கும், கூடவே சனியினுடைய பார்வையும் இருக்குது. அப்போ கோபமும் இருக்கும், குதர்க்கமும் இருக்கும், நயவஞ்சகம் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல தான் சனியினுடைய பார்வை லக்னத்தை பாதிக்கும். இந்த பாதகாதிபதி 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சனி மகா தசை வரும் பொழுது 5ஆம் இடம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுத்தும். குழந்தைகளினுடைய மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். இவருடைய பூர்வீகத்தில் வில்லங்கம் சிக்கல்கள் வரும், வம்பு வழக்குகள் வரும். இவருடைய ஆயுள் ஸ்தானத்தை பாதிக்கும். 8ஆம் இடத்தை சனி பார்க்குது. அப்போ திடீர் விபத்துகள், திடீர் கண்டங்கள். ஏன்னா இது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. அப்போ வயிறு, அப்டாமன் சம்மந்தமான வகைகளில் பிரச்சனை, லேடி சார்ந்த யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள், இது எல்லாம் சனி மகா தசை வரும் பொழுது மேஷலக்கணக்காரருக்கு இந்த சனியினுடைய பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி கடக சிம்ம லக்னக்காரர்களுக்கு சனியினுடைய பார்வை கெடுதல். சரிங்களா? விருச்சிக லக்னத்திற்கும் சனியினுடைய பார்வை கெடுதல். அப்போ சனியினுடைய பார்வை ஒரே வார்த்தையில் சனி பார்த்தா தீமை, குரு பார்த்தால் நன்மை அப்படின்னு வச்சுக்க கூடவே கூடாது. சரிங்களா? மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு அதிபதி சூரியன். சூரியனை கடுமையான நேர் எதிரியாக நினைப்பவர் சனி பகவான். இந்த சனி பகவான் லக்னத்தில் இருக்குன்னு வச்சுங்க, அவ்வளோதான். சரிங்களா? சிம்ம லக்னத்துக்கு அதிபதி சூரியன். சிம்ம லக்னத்துடைய குணம் எதிலையும் துணிச்சல், எதிலையும் முதன்மை, தன்னம்பிக்கை, ஆளுமைத்தன்மை, தலைமை பண்பு விரும்புகிறது. கூட லக்னத்தில் சனி உட்கார்ந்திருக்கிறார். அப்போ எப்படியாவது நாம் தலைமை இடத்தை சென்றடையணும் அப்படின்னு நினைப்பார். சரிங்களா? சிம்ம லக்னம் முதன்மையை விரும்புவார், தலைமை பண்பை விரும்புவார், ஆளுமைத்தன்மை விரும்புவார். லக்னத்தில் சனி அமர்ந்திருப்பதால் எப்படியாவது குறுக்கு வழியாவது போயிட்டு நம்ம முதன்மை அடையணும்னு நினைப்பார். சரிங்களா? ஆளுமைத்தன்மையில் சில நயவஞ்சகம் கலந்த ஆளுமைத்தன்மை இருக்கும். சரிங்களா? குள்ளநரித்தனம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. குழப்பவாதி, கீழ்த்தரமான சிந்தனை, கீழ்த்தரமான புத்தி, தான் முன்னுக்கு வரணுங்கிறதுக்கோசரம் எதையும் செய்வார். இந்த சனியினுடைய பார்வை 3ஆம் இடத்தை படுது. அப்போ இளைய சகோதரனுக்கு ஆகாது. 7ஆம் இடத்தை பார்க்குது. கண்டிப்பாக நண்பர்கள் மூலமாகவும், உறவுகள் மூலமாகவும், துணைவியார் மனைவி மூலமாகவும் இவருக்கு பிரச்சனை. அதே மாதிரி லக்னத்தில் அமர்ந்து 10ஆம் பார்வையாக ஜீவனஸ்தானத்தை பார்க்குது. இந்த இடத்துல 10ஆம் பாவாதிபதியும் பலம் இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இவர்கள் தொழில் செய்யவே கூடாது. லக்னத்தில் சனி பகை. சரிங்களா? இவருக்கு சாரம் கொடுத்த கிரகம் சப்போஸ் சுக்கரனுடைய சாரத்தில் இருக்குன்னு வச்சுங்க. சுக்கரன் 3 மற்றும் 10ஆம் பாவாதிபதி. சரிங்களா? லக்ன சுபர் கிடையாது சுக்கரன். இந்த சமயத்தில் சனியினுடைய பார்வை நிச்சயமாக கெடுதல். ஆக ஒரு சனியினுடைய பார்வை எப்பொழுது கெடும், எப்பொழுது நன்மை பயக்கும் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிதுனம் கன்னி, ரிஷபம் துலாம், மகரம் கும்பம், இந்த 6 லக்னங்களுக்கும் சனியினுடைய பார்வை நிச்சயமாக கெடுதலை தராது. சனி பார்க்கின்ற இடம் நன்மையைத்தான் தரும். சரிங்களா? ஆனால் மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம் போன்ற இந்த 6 லக்னங்களுக்கும் சனியினுடைய பார்வை நிச்சயமாக சற்று கெடுபலங்களையே குடிக்கும். அதனுடைய ஆதிபத்தியம், காரகத்துவம் சார்ந்த வகைகளில் பாதிப்பையும் ஏற்படுத்தும். சனி பார்க்கின்ற இடமும் கண்டிப்பாக தீமைகளை விளைவிக்கும். சனி எந்த ஆதிபத்தியத்தை, லக்னத்திற்கு எந்த ஆதிபத்தியத்தை, எந்த பாவகத்தை சனி பார்க்கிறதோ அந்த பாவகம் கெடும், நிச்சயம் கெடும். சரிங்களா? மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மேஷ லக்னத்திற்கும் விருச்சிக லக்னத்திற்கும் அதிபதி செவ்வாய்,
செவ்வாய் சனி பகவானை பகைவராக எண்ணுபவர். இந்த சனி பகவான் லக்னத்தில் மட்டும் இல்லை, இந்த லக்னத்திற்கு 3 மற்றும் 4ஆம் பாவாதிபதி அவர். சரிங்களா? சப்போஸ் இந்த விருச்சிக லக்னத்துக்கு சனி 2ஆம் இடத்தில் இருக்குன்னு வச்சுக்குவோம். குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். இந்த குழந்தை பிறக்கும் பொழுதே பேச்சு தாமதம் அடையும். ஏன்னா இது குடும்பம், கல்வி, வித்தை, விழி. சரிங்களா? தனம், குடும்பம், வாக்கு, கல்வி, வித்தை, விழி என்கின்ற இந்த பண்புகளுக்கு சொந்தமான ஒரு வீடு தனுசு மனை. அப்போ விருச்சிக லக்னத்திற்கு தனம் சனி நின்றால் பாதிக்கும், குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழலை ஏற்படுத்தும், வாக்கு வன்மை, பொய் பேசுவாங்க, மெதுவாக பேசுவாங்க. கூட ராகு இருக்குன்னு வச்சுக்கிங்க, கண்டிப்பாக குரு நீசமாக இருக்குன்னு வச்சுக்கிங்க, குரு நீசமாக தான் பரிவர்த்தனை ஆகிடும். அப்போ இந்த இடத்துல சனி ராகு இணைவு, அப்போ 2ஆம் இடம் கண்டிப்பாக கெடும். இந்த சனியினுடைய நின்ற இடமும் பாதிக்கும், சனி பார்க்கின்ற இடமும் பாதிக்கும். எந்த இடத்தை பார்க்குறாரு பாருங்க, விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார், அட்டமஸ்தானம். விருச்சிக லக்னத்திற்கு ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்ப லக்னத்திற்கு 3 கூடையவன் மாரகாதிபதியும் கூட. அப்போ விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சனி நின்று 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சனி மகா தசை வந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக கண்டங்களும், கஷ்டங்களும், அவமானங்களும், சிக்கல்களும் வந்துடும். அப்போ இந்த சனியினுடைய பார்வை 8ஆம் இடத்தில் படக்கூடாது. சப்போஸ் இங்கே புதன் இருக்குன்னு வச்சுக்கிங்க, 8ஆம் இடத்தையும் சனி பார்க்குது, 8ஆம் பாவாதிபதி புதனையும் சனி பகவான் பார்க்கிறார். நிச்சயமாக புதனுடைய காரகத்துவம் கெடும், 8ஆம் வீட்டினுடைய ஆதிபத்தியமும் கெடும். அப்போ விருச்சிக லக்னத்திற்கு புதன் திசையும் வரக்கூடாது, சனிமக திசையும் வரக்கூடாது சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி அமைப்புகளில் விருச்சிக லக்னத்தில் பிறந்துட்டா சனி 2ஆம் இடத்தில் இருந்ததுன்னு சொன்னால் சனி திசையும் மிகப்பெரிய நன்மைகளை தராது, சனி திசைக்கு அடுத்து வருகின்ற புதன் திசையும் நன்மைகளை தராது. லக்னாதிபதி செவ்வாய் நீசமாக படிச்சுன்னு வச்சுக்கிங்க, அவ்வளோதான். விருச்சிக லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் நீசம், சனிமகா திசை, அடுத்து புதன் திசை. சனி திசை 19 வருஷம் முடிஞ்சு போச்சு, புதன் திசை 17 ஆண்டுகளும் சரியா போச்சு. அப்போ இந்த காலகட்டங்கள் ஒரு மனிதன் வாழ வேண்டிய காலகட்டமாக இருந்தால் அது ஒரு 20 வயசுக்கு மேலே சனி திசை புதன் திசையில் வந்துச்சுன்னு சொன்னால் 19, 17, 36 ஆண்டுகள் கடுமையான போராட்டங்களை சந்திச்சுடுவார். வாய் விட்டு அழுவாத குறை தான், வீட்டை விட்டு வெள்ளோடைய ஓடிவிடுவார். சரிங்களா? அப்போ சனியினுடைய பார்வை எப்பொழுதுமே தீமை என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது, சனியினுடைய பார்வை எப்பொழுதும் நன்மை என்றும் தீர்மானிக்க முடியாது. சனி ஒரு இயற்கை பாவியாக இருந்த போதிலும் லக்ன சுபராக வரும் பட்சத்தில் அவருடைய பார்வை நிச்சயம் நன்மையாக தரும். சனியினுடைய காரகத்துவம் சார்ந்த வகைகளில் அவருக்கு நன்மையை விளைவிக்கும் ஒழிய நிச்சயமாக லக்னத்திற்கு பாதகத்தை ஏற்படுத்தாது. சரிங்களா? சனி ரவுடி தான், குடிகாரன் தான், ஆனால் நண்பர்களுக்கு அவன் கெடுதல் செய்ய மாட்டான். அந்த கான்செப்ட் தான். சரிங்களா? ஒரு ஜாதகத்தில் சனி கிரகத்தை எப்படி சித்தரிப்பாங்க தெரியுங்களா? செவ்வாயை ரவுடி என்றும், ராகுவை சீட்டிங் பண்ணுறவன் திருடன் என்றும், சனி பகவானை குடிகாரன் என்றும் அழைப்பார்கள். ஒரு உதாரணத்திற்காக. சரிங்களா? ஒரு லக்னத்தில் சனி இருந்ததுன்னா ஒரு ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ண ஒரு ஆள் எப்படி பேசுவானோ அதே மாதிரி பேசுவாங்க. அப்படி ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்களா? அவ்வளோதான். ஆக இந்த சனி பகவான் லக்னத்திலோ வேறு எங்கு அமர்ந்தாலும் லக்ன சுபராக இருக்க பட்சத்தில் அவர் நன்மை செய்வார், லக்ன அசுபராக வர பட்சத்தில் நிச்சயமாக தீமைகளை செய்வார். சரிங்களா? எனவே ஒரு வார்த்தையில் சனி பார்த்தால் தீமை என்று சொல்லிவிட முடியாது. ஸோ மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.